ஒரு அற்புதமான, ஏன்னா இதோட டெக்னிக்கல் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை தொடர்ந்து நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் பாருங்க தனித்துவமான ப்ராடக்ட் சொன்ன பாத்தீங்களா. நம்ம சாப்பிடுற எலிக்சர் மிக்ஸ் என்ன டேஸ்ட்ல இருக்கு? இனிப்புல தான் இருக்கும். கசப்போ தோற்போ எதுவுமே இருக்காது பாத்தீங்களா. அந்த இனிப்பு சுவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் ஸ்டீவியா ரெபடியானா. இத தமிழ்ல சொல்ல போனா சீனி துளசி. கேள்விப்பட்டிருப்போம். சர்க்கரை துளசி அல்லது சீனி துளசி. அதாவது இனிப்பு இலை சர்க்கரை இலை அப்படின்னு வச்சுங்களேன். அப்படின்னு இதுக்கு பேர் வந்து தமிழ்ல சீனி துளசி. இது பொட்டானிக்கல் நேம், தாவரவியல் பேர் தான் ஸ்டீவியா ரெபடியானா. இப்படி இதை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ரைட். சக்கரை துளசி அல்லது சீனி துளசி என்ன எதுக்கு பயன்படுது அப்படின்னா, அற்புதமான ஒரு இயற்கையான இனிப்பை வழங்கக்கூடிய சக்தி உள்ளது. அப்ப இயற்கையான இனிப்பு உடலை அதிகம் பாதிக்காது. இருக்குன்னா கொஞ்சம் ஆன் பண்ணிக்கீங்கண்ணா. ஜஸ்ட் இப்பதான். ஓகே. இப்ப கேக்குதுண்ணா, நீ கண்டினியூ. ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. கேக்குது. இப்போ வந்து இப்ப இது வந்து சீனி துளசி சர்க்கரை துளசின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதாவது இந்த நாட்டு சர்க்கரையா இருக்கட்டும், வெள்ளை சர்க்கரையா இருக்கட்டும், இதுக்கு பதிலா இந்த சீனி துளசி இலைய ஒரு 4 இலைய போடலாம். இது மருந்து மாத்திரையில கூட விற்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கடைகள்ல கிடைக்கும். இது வந்து ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி. உடலுக்கு அவ்வளவு அற்புதமா வேலை செய்யும். அதாவது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் 500 ரூபாய் 600 ரூபாய் ஆகும். அதாவது 1 கிலோ 6000 ரூபாய் வரை போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவ்வளோ பலனை கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கை சர்க்கரை. சரி, இது போடுறதுனால இனிப்பா காஃபி குடிக்கிறதுல டீ குடிக்கிறதுல நல்ல சுவையா இனிப்பா தான் இருக்கு. ஆனால் வந்து சர்க்கரை ஏறிடுமோ அப்படிங்கிற பயம் தேவையில்லை. காரணம் இதுக்கு வந்து கலோரி கிடையாது, கார்போஹைட்ரேட் கிடையாது. அப்போ கார்போஹைட்ரேட் கிடையாது, கலோரி கிடையாது. அப்படிங்கும் போது சர்க்கரையோட லெவல் இதனால் ஏறாது. அதனால சர்க்கரை நோயாளிகள் ஈஸியா இதை பயன்படுத்தலாம். நார்மலா உள்ளவங்களும் நல்லா பயன்படுத்தலாம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயத்த பதிவு செஞ்சுக்கிறேன். அதனாலதான் இதோட இனிப்பு பாத்தீங்கன்னா இயற்கையான சுவை வந்து வெள்ளை சர்க்கரை கரும்பு சர்க்கரை சொல்றோம்ல, அதை காட்டிலுமே நல்லா ஸ்வீட்டா இருக்கும். ஸ்வீட்டா இருக்குமோ இல்லையே சர்க்கரை ஏறவே ஏறாது. இதனால் சர்க்கரை உடலில் ஏறாது. இதை மைண்ட்ல வச்சுக்கங்க. டெய்லி ஒரு 2 இலைய தினமும் மென்று சாப்பிட்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கல, என்ன சொல்றாங்கன்னா தோல் வியாதியை போக்குன்றாங்க. தோல் வியாதி. அதே சமயத்துல கொலஸ்ட்ரால் பாத்தீங்கன்னா, இந்த கொலஸ்ட்ரால் நல்லா குறையுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்றது குறையுது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வாயில இருக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்றோம்ல, வாய்ப்புண்ணு, வாய் துர்நாற்றம், இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் நமக்கு குறையறதுனால பிபி சொல்றோம் இல்லைங்களா, பிளட் பிரஷர் குறைய ஆரம்பிக்குது. சுகர் லெவல் லோ ஆகிறதுக்கும் இது துணையா இருக்கு. காரணம் என்ன? இனிப்பை சாப்பிடுறோம், கலோரி இல்லாததுனால சுகர் லெவல் குறையதான் செய்யும். உண்டா இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்படுது. பாக்டீரியா அப்படிங்கிறது ஏதோ எந்த கிருமிகள் உள்ள பாக்டீரியா கிருமி போச்சுன்னா அதனால நமக்கு உடல்ல சேராம வயிற்றுப்போக்கு இதெல்லாம் ஏற்படும் இல்லைங்களா. இந்த வயிற்றுப்போக்கு இருந்தாலும் அதையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அபார சக்தி தான் இந்த ஸ்டீவியா ரெபடியானா, சீனி துளசி அப்படிங்கிறது. இது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இது கடைகள்ல கூட மிகப்பெரிய நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டா கிடைக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இதோட பிறப்பிடம் பூர்வீகம் சொல்ல போனா தென் அமெரிக்காவில, இந்தியாவில சொன்னாக்க மகாராஷ்டிரா, இதான் வந்து பூர்வீகம். கிட்டத்தட்ட ஒரு 3 அடி வேற உயரம் இது செடி வளரும். ரைட். இந்த அற்புதமான செடியில அப்படி என்னதான் சத்துக்கள் இருக்கு அப்படின்னா, இதுல வந்து மினிமம் கார்போஹைட்ரேட், மெக்னீசியம், கால்சியம், விட்டமின்ஸ், இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட சத்துக்கள் இதுல இருக்கு. சரிங்களா. அது இல்லாம வீக்கங்களை குறைக்கும் அப்படின்றாங்க. வீக்கங்களை குறைக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப வீக்கங்களை குறைக்கும் போது இந்த முடக்கு வாதம் சம்பந்தப்பட்டதுக்கு, இருதயத்துக்கு, ஹார்ட் வீங்கி இருக்கு, நீர் கோத்துட்டு இருக்கு, லங்ஸ்ல நீர் கோத்துட்டு இருக்கு, இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா. அதனால இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைச்சு என்ன பண்ணும், நம்மளோட பிபியை கண்ட்ரோல் கொண்டு வரும். இதய படபடப்பு இவற்றை வந்து போக்கும். அது மட்டும் இல்லாம தொண்டையில் இருக்கக்கூடிய புண்ணு, சளி சம்பந்தப்பட்டது, இதை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி உள்ளது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அதனால சர்க்கரைக்கு மாற்று பொருளாகவும் யூஸ் படுத்தலாம், சர்க்கரை நோயாளிகளும் யூஸ் படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களும் இதுல இருக்குன்றதை இது கொண்டு இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றினை கூறி முடிக்கின்றேன். வணக்கம். சூப்பர் சார், சூப்பர். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார்.
தேங்க்யூ சார். இன்னைக்கு பேசின சீனி துளசியோட இன்கிரீடியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்கான இன்கிரீடியன்ஸ் இருக்கு. அதே சமயத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள்ல நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற தகவலை எல்லாரும் எழுதுகிற அளவுக்கு பொறுமையாக சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ அவசியம் வந்து ஒரு நிமிஷம் சார். அவசியம் நான் உங்களுக்கு எல்லா குரூப்லயுமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நண்பர்களை பார்க்க சொல்லுங்க. ஏன்னா அந்த உச்சரிப்பு வந்து தெளிவா தமிழ்ல என்னால முடிஞ்ச வரை அதை அப்படியே தமிழ்ல நான் போட்டிருக்கிறேன். குகர்பிட்டா மொசாட்டா ட்ரிச்சிலியா காட்டிக்குவா அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்கேன். ஏன்னா அந்த இங்கிலீஷ் வார்த்தை எல்லாத்துக்கும் அதை உச்சரிக்க தெரியாது இல்லையா? அதனால அனைவரும் முழுமையா கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தமிழ்ல போட்டிருக்கேன். தயவு செய்து மறக்காம அதை பார்த்து படிச்சு வச்சு சொல்லுங்க. இன்னைக்கு 9வது மூலிகை வந்ததுனால 9 வரை நான் போட்டிருக்கிறேன். மீதி எல்லாம் சேர்த்து மொத்தமா நான் உங்களுக்கு ஒரு முறை போட்டுறேன். ஓகே, தேங்க்யூ.